வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியம் படிச்சுட்டு 6ஆம் வகுப்பு மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு 7ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆங்கிலத்தில் தமிழில் படிச்சுட்டு திருப்பி கல்லூரி படிப்பை தமிழ் வழியில் படிச்சுட்டா நீங்கள் தமிழ் வழி இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா? ஃபஸ்ட்டு ரீசன். அப்போ ஒன்றிலிருந்து ஒரே ஒரு ஸ்டாண்டர்டை நீங்கள் ஆங்கிலத்தில் நடுவில் படித்தா கூட தமிழ் வழி இடஒதுக்கீடு என்பது கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலம் கட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. அப்போ 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு நடுவில் 3 வருஷமோ 4 ஆண்டுகளோ கல்லூரி படிப்பு ஆங்கில வழியில் படித்த நபர்களுக்கு எதன் அடிப்படையில் அவங்க இன்னொரு டிகிரி வந்து படிச்சிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ் வழி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படின்றது தான் எங்களோட மாணவர்களோட கோரிக்கையாக இருக்குது. நான் ஸ்கேன் பண்றேன்னு எல்லாருமே சொல்றீங்க ஃபேமிலி, ஆனா நான் உண்மையிலேயே ஸ்கேம் பண்ணவே இல்லை ஃபேமிலி. வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் தமிழ் வழி மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெறும் அநீதிகள். இந்த அநீதிகள் அப்படின்னும் போது எந்த மாதிரி அநீதிகளாக நடக்குதுன்னா, டிஎன்பிஎஸ்சியில் இது நாள் வரைக்கும் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள், சரியான முறையில் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்காங்களான்னு பார்த்தோன்னா வந்து ரொம்ப குறைவு தான். என்ன சார் 20% இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னும் போதும் நீங்கள் எப்படி சார் எங்கள் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம போர்ட் சைட்லேருந்தே சொன்னாலுமே நம்ம மாணவர்கள் வைக்கக்கூடிய கருத்து என்னென்னா, சார் நீங்கள் பிஎஸ்டிஎம்ல இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அது எதன் அடிப்படையில் சார் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடஒதுக்கீடுன்றது எதன் அடிப்படையில் கொடுக்குறோன்னா, சமூகத்தில் பின்தங்கிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பார்த்தோன்னா வந்து போதிய பிரதிநிதித்துவம் இல்லை. அந்த பிரதிநிதித்துவம் என்ன பண்ணோம், அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் அரசியல் பதவிகளையும் பார்த்தோன்னா வந்து சம வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் ஒரு சமூக நீதி வந்து கிடைக்கும். அந்த காரணத்துக்காக தான் பார்த்தோன்னா வந்து இந்த இடஒதுக்கீடே பார்த்தோன்னா வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு இடஒதுக்கீடு எடுத்துட்டாலே பார்த்தோன்னா வந்து இதுதான் செக்மெண்ட். இன்றைக்கி இதுக்கு முன்னாடி இருந்த காலம், இப்போ இருந்த காலம், இது பார்த்தோன்னா வந்து ஒரு ரியாலிட்டியான ஒரு படமாக பார்த்தோன்னா இருந்திருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு இதுக்கு முன்பிருந்த காலங்கள் இது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தோன்னா வந்து பல போராட்டங்கள் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து இடஒதுக்கீடு முறை அப்படின்ற ஒரு முறையை பார்த்தோன்னா வந்து பெற்று வழங்கி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போதைக்கு ஓரளவுக்கு இந்த முறை பார்த்தோன்னா வந்து பின்பற்றப்படுகிறது. ஓரளவுக்கு சிறப்பாகவே பார்த்தோன்னா வந்து எல்லாரும் பார்த்தோன்னா அடுத்தடுத்த நிலைக்கு மேல் நோக்கி வராங்க. இப்பயும் இந்த மாதிரி அநீதிகள் பார்த்தோன்னா வந்து நடக்குது. எந்த இடத்துல நடக்குது அப்படின்னும் போது டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் வழி இடஒதுக்கீடு அந்த ஒரு செக்மெண்ட் நடக்கும்போது இந்த முறை இன்றளவு பார்த்தோன்னா வந்து பின்பற்றப்படுகிறது. இதுக்கு காரணம் யார் அப்படின்னும் போது, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு மாணவர் வந்து தெளிவாக கேட்குறாங்க, கவர்மெண்ட்டே எங்களை கேட்கல, நீ யார் எங்களை வந்து கேட்கறதுக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ஏளனமாக பார்த்தோன்னா வந்து பேசுகிறாங்க. அப்போ ஒரு இன்னொரு நபர் பார்த்தோன்னா அரசை ஏளனமாக பேசுகிற அளவு தான் பார்த்தோன்னா இந்த செயல்பாடு பார்த்தோன்னா இன்ன அளவுக்கு இருக்குது. முதல்ல தமிழ் வழி இடஒதுக்கீடு எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், ஒரு கல்வியாக இருக்கட்டும், அந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து ஒரு சமமான வாய்ப்பு கிடைக்கணும். வறுமை அல்லது சமூக காரணங்களால் பின்தங்கியவர்களுக்கு மற்றவருடன் போட்டியிடும் வகையில் ஒரு சமமான தளத்தை பார்த்தோன்னா வந்து ஏற்படுத்தி தரணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் பார்த்தோன்னா வந்து இந்த இடஒதுக்கீடை கொடுத்துருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க, சார் யார் சார் வறுமையில் இருக்கிறவங்க, நான் கூட தான் வறுமையில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து கொடுக்கணும்ல, அப்படின்னா எல்லாருமே தான் சார் வறுமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் கேட்பீங்க. ஐயா நம்மளும் வறுமையில் தான் இருக்கும், நம்மளோட வறுமையில் நிறைய பேர் இருக்காங்க ஐயா, அவங்களுக்கு எப்போ ஐயா வாய்ப்பு கொடுப்பீங்க? ஒரு நபர் 1ஆவது முதல் 12ஆவது வரை தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க, படித்து முடிச்சுட்டு அடுத்தது ஒரு கல்லூரி படிப்பு என்ன பண்ணுறாங்க, ஆங்கில வழியில் படிக்கிறாங்க. இன்னொரு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இவங்க போயிட்டு ஏதோ ஒரு தனியார் நிறுவனங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பணி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வராங்க. வெளியில் வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனலாக என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து இந்த அரசு பணி, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற அரசு பணிகளை பார்த்தோன்னா வந்து தேர்வு செய்கிறாங்க. அப்படி தேர்வு செய்யும்போது எளிதாக வெற்றி எடுத்துக்க எந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த பிஎஸ்டின்ற ஒரு இடஒதுக்கீடு இருக்குது, அதில் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், உள்ளே நுழைஞ்சிடலாம். அதாவது 1ஆம் முதல் 12ஆம் வரைக்கும் படித்த தமிழ் வழி படித்த மாணவர்கள் இவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா பார்த்தோன்னா வந்து அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து ஒரு டிகிரி ஏற்கனவே படிச்சிட்டாங்க, வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதுக்காகவே இந்த இடஒதுக்கீடை பெறுவதற்காக மட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா தொலைதூர கல்வியோ அல்லது ரெகுலர்லையோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிகிரி பெறுறாங்க. ஒரு டிகிரி தொலைதூர கல்வியில் பெற்றால் எவ்வளோ சிறப்பாக வந்து பெறுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தோன்னா தெரியும். சிறப்பான முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த ஒரு டிகிரி பார்த்தோன்னா வந்து பெறுறாங்க. இவங்க பெற்றுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குரூப் 1 மற்றும் குரூப் 2ல்
என்னன்னா தகுதி டிகிரி தான் பார்த்தோன்னா வந்து தகுதி. அப்போ ஒரு டிகிரி தமிழ் வழியில் முடிச்சிருக்கணும், அதாவது அந்த கல்வி தகுதி வரை டிகிரியில் முடிச்சிருக்க மட்டும் தான் வந்து தமிழ் வழி இடஒதுக்கீடு எலிஜிபிள் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டே இருக்கும். அப்போ இந்த சலுகை என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் பெறுறாங்க. இதனால் பல லட்சம் தமிழ் வழி மாணவர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே எப்படி சார் சொல்கிறாங்கன்னா, சார் இதை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லி முறையிடுறதே தெரியல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நாங்கள் இந்த எக்ஸாமே நாங்கள் படிக்க வரல, நாங்கள் அடுத்த துறையை நோக்கி நாங்கள் போயிடுறோம், எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், என்னோட குடும்பம் இந்த வறுமையிலேயே அழிந்து போகட்டும் அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசு கல்வியில் போயிட்டு தமிழ் வழியில் படிக்கிறாங்க. அப்போ இந்த நபர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய நபர் கண்டிப்பாக எப்படி தமிழ் வழியில் படித்தா அப்படின்னா எப்படி இருப்பாங்க, அவங்க ஏழ்மை நிலையில் தான் இருப்பாங்க. அப்போ சார் நாங்கள் மட்டும் ஏழ்மை நிலையில் இல்லையா அப்படின்னா நீங்கள் ஏழ்மை நிலையில் தான் இருக்கீங்க. ஏழ்மையிலிருந்து அடுத்தது ஒரு டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டிகிரி படிக்கிறீங்க. இப்போ ஆங்கில வழி படிக்கிறேன்னா ஆங்கில வழி படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது. அப்போ நாலேஜ் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆங்கில வழி பெறீங்க. நம்ம பையன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், அவன் என்ன பண்ணுவான், ஐயா எனக்கு ஆங்கிலம்லாம் தெரியாது, நான் எங்கே இருக்கேன் தமிழ் வழியிலே நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தமிழ் வழி தான் படிப்பான். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தோன்னா வந்து படிக்கும்போது அவன் ஏழ்மை நிலையில் இருந்திருப்பான், ஆங்கிலம் கட்டுறதுக்கான சூழ்நிலை அவனுக்கு இருந்திருக்காது. ஏன்னா அவன் படிக்கும்போது ஏதாவது வீட்டுக்காக வேலை செஞ்சுருப்பான், ரைட்லாம், அந்த காரணத்துக்காக என்ன பண்ணியிருப்பான், தமிழ் மொழி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை படிச்சிருப்பான். இவன் படித்து முடிச்சுட்டு வெளியில் போய் ஏதாவது வேலை காட்டா கண்டிப்பாக இவனுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் வந்து கலைஞர் 2008 வந்து அவர் பார்க்குறாரு. அப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் தமிழ் வழி மாணவர்களை பார்த்தோன்னா வந்து ஊக்குவிக்கணும், நிறைய மாணவர்கள் தமிழ் வழி தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே பார்த்தோன்னா வந்து இந்த ஒரு ஸ்கீமை பார்த்தோன்னா வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. அப்போ இந்த தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு முறை பார்த்தோன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இது இம்ப்ளிமெண்ட் ஆனதுலேருந்து அப்போ ஒரு ஜியோ பாஸ் பண்ணுது. அப்போ ஜியோ என்ன இருக்குன்னா, இந்த தமிழ் வழி இடஒதுக்கீடை படித்த மாணவர்கள் அந்த தேர்வுக்கு என்ன கல்வி தகுதியோ அது வரைக்கும் படிச்சிருந்தா போதுன்ற மாதிரி இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது என்ன பண்ணாங்க, டிகிரி அப்படின்னா டிகிரி அந்த காலகட்டத்தில் டிகிரி மட்டும் தமிழ் மீடியில் ஒரு கரஸில் படிச்சுட்டு நிறைய நபர்கள் பார்த்தோன்னா வந்து அரசு பணியை வந்து பெற்றுட்டாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா வந்து 2021 திருப்பி பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, கலையிடுதல், இதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தோன்னா பல ஒழுங்குமுறைப்படுத்திருப்பாங்க. அப்போ என்னென்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா வந்து இடைநிற்றல் இல்லாமல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோன்னா வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இதே போல தான். ஆனால் அந்த டைம்லையும் நம்ம மாணவர்கள் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து கேஸ் போட்டாங்க. ஆனால் கேஸ் போட்டோம், அந்த கேஸ் வந்து பல்வேறு கோணங்களில் திசை திருப்பி இதை வந்து பார்த்தோன்னா வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இந்த கேஸ் போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு கூட எங்ககிட்ட பார்த்தோன்னா பணம் இல்லை. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஜெயிக்கிறாங்க, இந்த நபர்கள் ஜெயிக்கிறாங்க, ஏன்னா அவங்க அடுத்த சூழ்நிலை இருக்காங்க, நாங்கள் விளிம்பு நிலையிலே இருக்கோம். அதனால தான் எங்களோட கோரிக்கை இது வரைக்கும் பார்த்தோன்னா வந்து கேட்க முடியும்னு சொல்லிட்டு மாணவர்கள் கேட்டே இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த செக்மெண்ட்டில் இவங்க பார்த்தோன்னா வந்து வெற்றி அடைகிறாங்க. இவங்க வெற்றி அடைஞ்சுன்னு அதே ஃபார்முலா பார்த்தோன்னா வந்து திருப்பி தொடர்ச்சியாக ஃபாலோ ஆகுது. அப்போ அந்த டைமில் 2022 பார்த்தோன்னா வந்து எஸ்ஐ தேர்வு அப்படின்ற ஒரு சார்பு ஆய்வாளர் தேர்வு பார்த்தோன்னா வந்து நடக்குது. இந்த சார்பு ஆய்வாளர் தேர்வில் நம்முடைய மதிப்புமிகு சீமா அகர்வால் என்ன பண்ணுறாங்கன்னா, 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியம் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு டிகிரி முதல் டிகிரி அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் வழியில் படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த 20% இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டே ஃபுல்லாமே பார்த்தோன்னா தமிழ் வழி மாணவர்களுக்காக செய்து கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்க, 2022 குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சு. ஒரு 6500 போஸ்ட் பார்த்தோன்னா இருந்துச்சு. இதுலேயும் பார்த்தோன்னா அந்த குரூப் 2 எக்ஸாமில் பல அநீதிகள் பார்த்தோன்னா தமிழ் வழி மாணவர்களுக்கு நடந்துச்சு. என்ன மாதிரி அநீதிகள்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இந்த டைமில் பார்த்தோன்னா வந்து செகண்ட் டிகிரி பிஎஸ்டியும் பார்த்தோன்னா வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகுச்சு. சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, உங்களை மாதிரி தான் சார் வந்து அவங்களும் அப்படின்னாங்கன்னா, ஐயா எங்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் கேட்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு மாணவர் சைட்லேருந்து கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ உதாரணத்துக்கு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியம் படிச்சுட்டு 6ஆம் வகுப்பு மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு 7ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆங்கிலத்தில் தமிழில் படிச்சுட்டு திருப்பி கல்லூரி படிப்பை தமிழ் வழியில் படிச்சுட்டா நீங்கள் தமிழ் வழி இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா? ஃபஸ்ட்டு ரீசன். அப்போ ஒன்றிலிருந்து ஒரே ஒரு ஸ்டாண்டர்டை நீங்கள் ஆங்கிலத்தில் நடுவில் படித்தா கூட தமிழ் வழி இடஒதுக்கீடு என்பது கிடையாது. ஏன்னா
அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலம் கட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. அப்போ 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு நடுவில் 3 வருஷமோ 4 ஆண்டுகளோ கல்லூரி படிப்பு ஆங்கில வழியில் படித்த நபர்களுக்கு எதன் அடிப்படையில் அவங்க இன்னொரு டிகிரி வந்து படிச்சிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ் வழி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படின்றது தான் எங்களோட மாணவர்களோட கோரிக்கையாக இருக்குது. இந்த கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் கடந்த தேர்வுகள் 2000 ஆண்டு அந்த காலத்திலிருந்தே நிறைய இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் பார்த்தோன்னா வந்து 2022 நடந்த குரூப் 2 தேர்வில் எத்தனை மாணவர்கள் பார்த்தோன்னா வந்து முதல் வழி டிகிரி படித்தவங்களுக்கு பார்த்தோன்னா வந்து வேலை வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 2022 2024 வரைக்கும் குரூப் 1 மெயின்ஸ் எழுதுகிறாங்க. இந்த குரூப் 1 மெயின்ஸ்லேயே தமிழ் வழி இடஒதுக்கீடு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறோம். இந்த தமிழ் வழி இடஒதுக்கீடு மெயின்ஸ் தேர்வை தமிழ் வழியில் எழுதுறவங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 1 மெயின்ஸை தமிழ் வழி எழுதுகிறாங்களே எத்தனை நபர்கள் பார்த்தோன்னா வந்து தமிழ் வழி இடஒதுக்கீடு அதாவது முதல் டிகிரியை தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் பார்த்தோன்னா கேட்டால் இது வரைக்கும் பார்த்தோன்னா பிஎஸ்டிஎம் இல்லை. இதை தான் வந்து கடைசி வீடியோவில் பார்த்தோன்னா வந்து பேசியிருக்கோம். இந்த விஷயத்தை டிஎன்பிசிக்கு நம்ம ஏற்கனவே கேட்டோம், சரியான முறையான பதில் கொடுக்கல. திருப்பி நம்மளோட மாணவர் என்ன பண்ணுறாருனா, சார் நாங்கள் இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும். கையில் எடுத்து ஏற்கனவே ஒரு மாணவர் வந்து கேட்டார் கீழே, அரசே கண்டுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் அந்த சலுகைகளை அனுபவிப்போம், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு மாணவர் பார்த்தோன்னா வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த அளவு ஒரு மாணவர் அரசை கொச்சைப்படுத்தும் விதமாக தான் பார்த்தோன்னா வந்து இதோட செயல்பாடுகள் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரைட், ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் மாணவர் பார்த்தோன்னா ஆர்டிஐயில் தகவல் கேட்டு பெற போகிறாங்க. என்ன தகவல் வந்து கேட்டு பெற போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்துங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் தமிழ் வழி இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அப்படின்றது தான் ஆர்டிஐ தகவலாக இருக்கும் போது என்னென்ன தகவல்லாம் கோர போகிறாங்க அப்படின்னா ஒரு 10 தகவல் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்க போகிறோம். இந்த கேள்விகளை கேட்டு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கான நோக்கம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இந்த இடஒதுக்கீடு தமிழ் வழி இடஒதுக்கீடு எதுக்காக வழங்குறீங்க அதை சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இரண்டாவது கேள்வி என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியால் கடந்த 2022 மற்றும் 2024 ஆண்டுகளில் நடந்த குரூப் 1 தேர்வை எழுத, அதாவது 2022 மற்றும் 2024 தேர்வில் குரூப் 1 தேர்வை எழுதுவதற்காக பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கோரி எத்தனை மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அதாவது 2022 மற்றும் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பார்த்தா நடத்திருக்காங்க. இந்த குரூப் 1 எக்ஸாமில் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கேட்டு எத்தனை மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர், ரெண்டாவது கேள்வியை அதை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா வந்து இந்த மேற்கண்ட தேர்வு, அதாவது மேற்கண்ட தேர்வுனா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2022 மற்றும் 2024 தேர்வில் எத்தனை மாணவர்கள் முதல் டிகிரி தமிழ் வழியில் படித்து பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கேட்டு விண்ணப்பித்திருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது கேள்வியை கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2ல் எத்தனை மாணவர்கள் முதல் டிகிரி அதாவது ஃபஸ்ட்டு டிகிரி தமிழில் படித்து பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணாவது கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தோன்னா 4வது கேள்வியாக வந்து மேற்கண்ட மெயின்ஸ் தேர்வு, அதாவது 2022 மற்றும் 2024 மெயின்ஸ் தேர்வை எத்தனை மாணவர்கள் தமிழ் வழியில் எழுதியிருந்தனர். உங்களுக்கு புரியுதுங்களா? மெயின்ஸ் தேர்வை எத்தனை பேர் வந்து தமிழில் எழுதியிருந்தாங்க. நிறைய பேர் போட்டி போட்டிருப்பாங்க, தமிழ் வழி இடஒதுக்கீடு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இதில் எத்தனை பேர் தமிழ் வழி இடஒதுக்கீடு கேட்டிருந்தனர் அப்படின்றாங்க. 5வது கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் தேர்வை எழுதிய மாணவர்களில் தமிழ் வழியில் எழுதியவர்கள் எத்தனை நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. உங்களுக்கு புரியுதுங்களா? மொத்தம் எத்தனை பேர் தமிழ் வழியில் எழுதியிருந்தாங்க சரிங்களா? அந்த தமிழ் வழி எழுதுனதில் எத்தனை பேருக்கு பார்த்தோன்னா வந்து பணியாணை வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 6வது கேள்வியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியால் பார்த்தோன்னா வந்து 2022 மற்றும் 2024 பார்த்தோன்னா வந்து குரூப் 2 தேர்வு வந்து பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கோரி எத்தனை மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அதே கேள்வி தான் குரூப் 1 கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதே தான் குரூப் 2க்குன்னு பார்த்தோன்னா வந்து கேட்டிருக்காங்க. இதே போல் அந்த மேற்கண்ட தேர்வை எத்தனை மாணவர்கள் முதல் டிகிரி தமிழ் வழியில் படித்து பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கேட்டு விண்ணப்பித்திருந்தார். இது வந்து பார்த்தோன்னா 2வது கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. 3வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேற்கண்ட மெயின்ஸ் தேர்வை எழுத மாணவர்கள் தமிழ் வழியில் எத்தனை பேர் எழுதின. குரூப் 2 மெயின்ஸ் தேர்வை எத்தனை பேர் தமிழ் வழியில் எழுதியிருந்தாங்க. அதாவது 2022 நடந்த தேர்வையும் 2024 தேர்வையும்
எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அதில் எத்தனை பேர் தமிழ் வழியில் எழுதினாங்க. இது எல்லாமே மெயின்ஸ் தேர்வு, 2A கிடையாது, 2 மெயின்ஸ் தேர்வு எழுதியிருக்காங்க. அதே போல் வந்து மேற்கண்ட குரூப் 2 மெயின்ஸ் தேர்வு எழுதிய மாணவர்களில் தமிழ் வழியில் எழுதியவர்கள் எத்தனை நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது, எத்தனை நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது ஒரு 9 கேள்விகள் பார்த்தோன்னா வந்து தெளிவாக மேற்கண்ட தகவல் அனைத்தும் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும், எல்லாத்தான சான்றும் நீங்கள் கேட்டு வாங்கியிருப்பீங்க. அப்போ பார்த்தோன்னா இந்த 9 கேள்விகள் பார்த்தோன்னா வந்து RTI மூலமாக பார்த்தோன்னா வந்து மாணவர் நம்முடைய பொது தகவல் அதிகாரி TNPSCக்கு பார்த்தோன்னா வந்து மனு பார்த்தோன்னா வந்து போட்டிருக்காங்க. அப்போ இந்த மனு வந்து கேட்டிருக்காங்க கேள்வி. ஏன்னா வந்து எல்லாரும் என்ன சொல்கிறதுனா, TNPSC சிறப்பான முறையில் செயல்படுது, ஒரு ஸ்கேம் கூட பண்ணுறது கிடையாது, எல்லாம் நேர்மையான முறையில் நடக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடக்கிற அந்த மாதிரி செயல்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வாணையத்திலிருந்து மாணவர்கள் கேட்கக்கூடிய, அதாவது தன்னுடைய உரிமையை வந்து பறிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில் இருக்கிற விஷயத்தில் மாணவர்கள் போராடும் போது அவர்கள் கேட்கக்கூடிய தகவலை, இந்த தகவல் மட்டும் கொடுத்துருங்களேன், இந்த தகவல் கொடுத்தாலே ஏன் மாணவர்கள் பார்த்தோன்னா வந்து முதல் வழி வந்து டிகிரி வந்து கேட்குறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 குரூப் 2 தேர்வு, குரூப் 1 தேர்வில் எத்தனை நபர்கள் பார்த்தோன்னா வந்து இதில் பெரிய அநீதி வந்து பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒட்டுக்காக வந்து பார்த்தோன்னா வந்து புரியும். இந்த விஷயம் பார்த்தோன்னா வந்து களையப்பட வேண்டும். கண்டிப்பாக பார்த்தோன்னா வந்து தமிழ் வழி இடஒதுக்கீடு தமிழ் வழி மாணவர்கள் தான் கிடைக்கணுமே தவிர, இன்றைக்கி கூட பார்த்தோன்னா மாணவர்கள் இப்போ ஒரு புதிய சட்டம் வந்து போட்டாங்க. என்ன சட்டம் போட்டாங்கன்னா, TNPSC அதாவது தமிழ் வழி இடஒதுக்கீடை ஒரு முறை தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க அறிமுகப்படுத்துறது போலவே இங்கே நம்மளுடைய TNPSCலையும் பார்த்தோன்னா அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு செக்மெண்ட் பார்த்தோன்னா வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஒரு முறை மட்டும்தான் வந்து PS டீம் வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்தடுத்த பதவிகளை வந்து PS டீம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு செக்மெண்ட்டை யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் அந்த விஷயத்தில் ஏன்னா, இப்போ ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு ஒரு நபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நபர் வந்து அடுத்த டைம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஐயா இந்த விஷயம் எதுக்கு கொண்டாந்தாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஒரு இடஒதுக்கீடு என்பது எதுக்காக கொண்டு வரப்பட்டது, எதுக்காக கொண்டு வரப்பட்டது? சம வாய்ப்புகளை வழங்குவதும் சமூக நீதியை பின் கொண்டு வரணும். வறுமை அல்லது சமூக காரணங்களால் பின்தங்கியவர்களுக்கு மற்றவருடன் போட்டியிடும் வகையில் ஒரு சமமான தளத்தை வழங்குதல். அதாவது ஐயா நான் வறுமையில் இருக்கேன், நான் வறுமையில் இருக்கிறதுனால என்னால் படிக்க முடியல, நான் வேலை செஞ்சுட்டே படிக்கிறேன், அதனால் எனக்கு இந்த ஒரு சலுகையை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சலுகையை வச்சு நான் ஏதாவது ஒரு வேலை வாங்கிடுவேன், அதன் பிறகு என் குடும்பத்தை நான் பார்த்துக்குவேன், அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தோன்னா இந்த ஒரு முறையே பார்த்தோன்னா வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பயன்பெறக்கூடிய, அதாவது குரூப் 1 குரூப் 2 தேர்வுகளில் இந்த விஷயத்தை பயன்படக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த நிலைக்கு போனேன்னா நான் யாருமே வந்து குறைவாக சொல்ல, தவறாமல் சொல்ல. ஏன்னா குரூப் 4 மாட போனால் நான் அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, நாங்கள் வந்து குரூப் 1 போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ யார் சொல்கிறதுக்கு, அது எங்களோட உரிமை அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. அதே போல் தான் ஸ்கேம் செய்த மாணவர்களுக்கே அவ்வளோ இருக்கும்னா, 12th வரைக்கும் படிச்சுட்டு டிகிரி வந்து தமிழ் வழியில் படிச்சுட்டு எங்கேயும் வேலையுமே கிடைக்காம எதுவுமே பண்ணாமல் இதுதான் பொழப்பு அப்படி சொல்லிட்டு உட்காந்து இந்த நிலையிலாச்சு ஏதோ ஒரு வேலை கிடைச்சி என் வாழ்க்கையும் குடும்பத்தையும் நான் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? நம்ம மட்டும் தான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்கணும், என் குடும்பம் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்குன்ற ஒற்றை நோக்கத்துக்காக பார்த்தோன்னா வந்து நிறைய மாணவர்கள் செயல்படுறாங்க. நான் பொதுவாக சொல்ல, ஒரு சில மாணவர்கள் இதையே வந்து ஒரு தவறான நோக்கத்துக்காக வச்சுருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு புரியும்படின்றதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த RTI தகவல் கண்டிப்பாக பார்த்தோன்னா வந்து 30 நாளில் பார்த்தோன்னா பதில் அளிக்கணும். நீங்கள் இதுக்கான பதிலை தெளிவாக பாருங்கள். எந்த அழகில் இதுக்கான பதில் பார்த்தோன்னா வந்து வெளியிடப்படும், எவ்வளவு சீரும் சிறப்புமாக தமிழ் வழியில் இடஒதுக்கீடு பார்த்தோன்னா வந்து நம்முடைய தேர்வாணையத்தின் மூலம் பார்த்தோன்னா நடக்குது. அப்படி ஏன்னா எந்த இடத்துல ஸ்கேமே நடக்கலைங்க. உண்மையாக எப்பவுமே பார்த்தோன்னா சீரும் சிறப்பான முறையில் தான் நடக்குது. அப்போ ஸ்கேம்ன்றது பார்த்தோன்னா எங்கேயுமே நடக்க போகிறதில்ல. அது என்ன பிரச்சனைனா, அந்த விஷயம் இன்னும் அரசுக்கு போய் சேரலை. அதாவது அந்த இருக்கிற துறை ரீதியான அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் பொருள்பட உணரலை. பொருள்பட உணர்ந்தாலும் அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு நம்மளுடைய மாணவர்கள் யாரும் பார்த்தோன்னா வந்து கேட்கல. மாணவர்களோட கோரிக்கையை பார்த்தோன்னா இங்கே நான் கேட்டிருக்கேன். இங்கிருந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட பார்த்தோன்னா ஒரு 1000 மாணவர்கள் பார்த்தோன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க சார், ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பார்த்தோன்னா வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க. அவங்க கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு செக்மெண்ட்டே பார்த்தோன்னா வந்து கொடுத்துட்டு வரோம். இப்போ இந்த ஒரு 10 கேள்வியில் பார்த்தோன்னா வந்து நம்ம போர்டுக்கு பார்த்தோன்னா வந்து கேட்டிருக்கோம். இந்த 10 போர்டுக்கு இந்த 10 கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த கமெண்டில் வந்து போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 கேள்வி ஏற்கனவே நம்ம இந்த மனு வந்து ஏற்கனவே போட்டாங்க. இன்னொரு 10-20 நாட்களில் பார்த்தோன்னா நம்ம கைக்கு வந்துடும். இதுக்கு வந்தோடனே இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க, இதில் நடக்கக்கூடிய அநீதிகள் என்னன்றதை விரிவாக அடுத்த காணொலியில் பார்ப்போம். தேங்க்யூ.